சண்டே மார்னிங் ரிலாக்ஸாக ஸ்டார்ட் ஆச்சு. முதல் நாள் நைட்டே ராகி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். சரி முளை கட்டி எடுத்து வச்சிடலாம், இதில் மால்ட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பாலில் பசங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நான் தான் வீட்டில் ரெடி பண்ணி கொடுப்பேன். கடையில் எதுவும் வாங்குறதில்ல. பெரிய பையன் தான் ப்ரோட்டீன் மில்க் குடிப்பான், ஆனால் சின்ன பையனுக்கு வந்து அது டேஸ்ட் பிடிக்கிறதில்ல, நார்மல் மில்க் தான் குடிப்பான். போன டைம் ராகி மால்ட் ரெடி பண்ணி கொடுத்ததான் 2 பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ அகெயின் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முளை கட்டுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். லஞ்சுக்கு ட்ரை சிக்கன் கிரேவி, பருப்பு ரசம் ரெடி பண்ணியிருந்தேன். மிளகு, சீரகம், பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், பெருங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பல் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து சேர்த்துட்டு, தக்காளியும் அதே மாதிரி ஒரு பல்ஸ் கொடுத்து சேர்த்துருக்கேன். ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறம் புளி கரைச்சி சேர்த்துக்கணும். கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்து பொரிய விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத இது கூட சேர்த்துக்கணும். புளிப்புக்கு தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் பருப்பு, 3 தக்காளி சேர்த்து நல்லா வேக வச்சிருந்தேன். ஸோ அதை கடைசியாக சேர்த்துட்டு கொத்தமல்லி, லைட்டாக கொதி வரக்கூடாது, நுரக்கட்டி வரப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு எப்பவுமே கடைசியாக சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளிப்பு டேஸ்ட் பேலன்ஸ் பண்ண கொஞ்சமாக சக்கரை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பருப்பு ரசம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.